வரும் 8ஆம் தேதி காஷ்மீர் செல்லும் தேர்தல் ஆணையர்கள் மற்றும் அதிகாரிகள் குழு சட்டமன்ற தேர்தல் நடத்துவதற்கான சூழல் குறித்து அரசியல் கட்சிகள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த திட்டம். அன்று அன்னாசி பழம் வெடி வைத்த சில கேரளக்காரர்கள், இன்று காட்டுக்குள் பாதுகாப்பு தந்த காட்டு யானை. வயநாடு மாவட்டம் வெள்ளரிமலை பகுதியில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட 3 பேர் பத்திரமாக மீட்பு. வெள்ளம் சூழ்ந்த பாறைகளின் மீது 5 நாட்களாக உணவின்றி போராடியவர்களை கடலோர காவல் படையினர் பத்திரமாக கயிறு கட்டி மீட்டனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு தாலி மாற்றிக்கொண்ட புதுமண தம்பதிகள் சுமங்கலி பாக்கியம் மற்றும் குழந்தை வரம் வேண்டி வழிபாடு. சுதந்திர தினத்தன்று வீடுகள் தோறும் கொடியேற்றுமாறு கூறிய பிரதமர், அதனை ஒருங்கிணைக்க தமிழக பாஜகவில் குழு அமைப்பு. வயநாட்டின் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 4வது நாளாக மீட்புப் பணிகள் தீவிரம். ராணுவம், தேசிய பேரிடர் மீட்பு படையினர், தமிழக சிறப்பு படையினர் உள்ளிட்டோர் ஈடுபாடு. பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியது இந்தியா. 52 ஆண்டுகளுக்கு பிறகு ஒலிம்பிக்கில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி அபாரம். ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியின் 25 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இறுதி சுற்றுக்கு முன்னேறினார் இந்திய வீராங்கனை மனு பாக்கர்.